ராகுல் காந்தி அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார் என தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். இளைஞர் கவின் ஆணவ கொலை குறித்து 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில குற்றப்புலனாய்வுத்துறை உயர்நீதிமன்றம் ஆணை. சமூக நீதி என்றால் என்ன என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடம் மு.க. ஸ்டாலின் கற்றுக்கொள்ள வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் சாடல். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி கோரிய மேல்முறையீட்டு மனுக்கள் மீது 8ஆம் தேதி விசாரணை, உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தமிழக அரசின் திட்டங்களுக்கு பெருகும் ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிமுக நீதிமன்றம் செல்வதாக மா. சுப்பிரமணியன் விமர்சனம். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணியப் போவதில்லை என சீனா திட்டவட்டம். ஈரான் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி தொடரும் என அறிவிப்பு. சார் பதிவாளர் அலுவலகங்களில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிமாற்றம் நடந்தால் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க தமிழக அரசு ஆணை. 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ் 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடன் தொல்லையால் 3 பெண் குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். தேனி அருகே சாலையில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் புழுக்கள் உருவாகியுள்ளதால் தொற்றுநோய் ஆபத்து உள்ளதாக பொதுமக்கள் புகார்.